ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, மிகவும் பழமை வாய்ந்த டச் சிமெண்ட்ரி, சைனீஸ் ஃபிஷிங் நெட், ஃபேமஸான சிஎஸ்ஐ செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் மியூசியம், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து ஜூயிஷ் சர்ச்சு சினேகாவும் பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப எர்ணாகுளம் சிட்டிக்கு வந்து போட்டில் வந்து போக போகிறோம். போட்டில் போகும்போது வாட்டர் மெட்ரோ ட்ரெயினும் இதில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து டச் சிமெண்ட்ரி. இந்த டச் சிமெண்ட்ரி வந்து நம்ம வந்து உள்ளே போய் வந்து பார்க்கல. இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த சிமெண்ட்ரி. இந்த டச் சிமெண்ட்ரி வந்து 1724 வருஷம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சிமெண்ட்ரியை வந்து சிஎஸ்ஐ சர்ச், இப்போ நம்ம பார்க்குற செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ரொம்ப பழங்காலத்தில் உள்ள சிமெண்ட்ரி. இந்த சர்ச்சுமே வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் சர்ச்சு. நம்ம வந்து நாங்கள் போகும்போது உள்ள ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்ததுனால, சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால உள்ளே வந்து போய் வீடியோ வந்து நம்ம பண்ணலை. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட். இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுக்கு மலையாளத்தில் வந்து சீனா வாலாங்கிற பேர் உண்டுதுங்க. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுங்கிற நேம் வந்து எதனால் வந்துச்சுதுன்னா, சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஜிங் ஹி அவர் வந்து ஆல்மோஸ்ட் 1350 அண்ட் 1450 AD இந்த பீரியடில் வந்து இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் ஏரியாவுக்கு வந்ததுனால அதிலிருந்து இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் ஏரியா, இந்த பீச் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து மியூசியம். இங்கே பார்த்தோம்னா நம்ம பழங்காலத்தில் நம்ம எந்த மாதிரியான வீடு செட்டப் வந்து இருந்திருக்கோம். மேலே உள்ள ரூஃப் பாருங்கள், ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், உடனே போட்டு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ளோரிங்கும் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் உள்ள செங்கல். இப்போ வந்து பார்க்குற ரூஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து உடனில், அதாவது மரத்தினால வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இங்கேருந்து ஒரு நல்ல வியூ, அதாவது சன்லைட் வர்ற மாதிரி வந்து அந்த பீரியட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த மியூசியத்துக்கு வெளியே வந்தோன்னா இருக்கிற வியூ. அடுத்து நம்ம இந்த மியூசியத்தை பார்த்துட்டு அந்த சைனீஸ் ஃபிஷ் நெட்டையும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா நம்ம இந்த ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்குது. ஷாப்பிங் ஏரியானா என்னதுலான்னா மோஸ்ட்லி கைவினைப் பொருட்கள் வந்து நிறையா வச்சுருக்குறாங்க. ஹேங்கிங் மாடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷோகேஸ் ஐட்டம்ஸ், ப்ளஸ் ஆர்னமெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து நிறையா வச்சுருக்குறாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மெயினாக வந்து அந்த எலிஃபெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, யானைலாம் வந்து ஃபியூ தௌசண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு ரொம்ப காசு செலவு பண்ணுறதுக்கு ஓகேனா நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். அதர்வைஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி தர். ஸோ இதான் வந்து என்னுடைய அப்சர்வேஷன் இந்த ஷாப்பிங் ஏரியாவை வந்து பொறுத்த வரைக்கும். இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்தாக்கில் நம்ம வந்து பார்க்க போகிற சைட் சீயிங் பிளேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பரதேசி சினகோவான்னா வந்து ஜூயிஷ் சர்ச்சு, பழமை வாய்ந்த ஒரு ஜூயிஷ் சர்ச்சை தான் வந்து பார்க்க வந்து போயிட்டுருக்கோம். பட் அது வந்து நம்ம சர்ச்சு வரைக்குமே வந்து வெஹிக்கிளில் வந்து போக முடியாது, கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போகணும் பார்த்துக்கிடுங்க. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 minutes நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த பரதேசி ஜெகோவா போகணுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து நடந்து போகணும். இதான் வந்து இப்போ பரதேசி சினகோவா வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இதான் வந்து ஃப்ளோரிங். வெளியே செப்பலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். போனால் உள்ளே வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணுன்னாலும் உள்ளே உட்காந்துட்டு சேர்லாம் போட்டிருக்குறாங்க. நம்ம உட்காந்துட்டு வந்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் நமக்கு வந்து கிடைக்கும்.
பாருங்கள் அந்த சைடில் வந்து சேர்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள். சேர்ஸ் அதே மாதிரி மேலே அந்த டைம்லேயே வந்து சீலிங் அண்டு லைட்டிங்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் உள்ள லைட்டிங்ஸ் எல்லாமே இப்போ போட்டது எதுவுமே வந்து கிடையாது. இந்த சர்ச்சு வந்து 1568ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஜூயிஷ் ஆலயம். ஸோ இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா இன்னொரு சர்ச்சு. இது வந்து ஐ திங்க் இதனுடைய நேம் வந்து மறந்துட்டேன். சிஎஸ்ஐ சர்ச்சு இல்லை கேத்தலிக் சர்ச்சான்னு தெரில. யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து போட்டிங் ஏரியா போயிட்டு போட்டில் ஏறி நம்ம எர்ணாகுளம் சிட்டிக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் போட்டு மிகவும் டிக்கெட் வந்து ரொம்பவே வந்து மிகவும் குறைவான டிக்கெட். இதில் வந்து கடைசியில் போகும்போது தான் வந்து நம்ம இந்த வாட்டர் மெட்ரோவும் வந்து அங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அந்த வாட்டர் மெட்ரோ வரும். மிஸ் பண்ணிடாதுங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்றைக்கி உள்ள ட்ரிப். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் மற்றும் ஃபுட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.